Good evening, students. So in the last class we have discussed about various methods of separating the substances. Okay, in the last class we have seen about what is sedimentation, what is decantation, what is filtration, what is evaporation. Okay, so these are some separation techniques we have seen in the last class. Now we are going to see the part 3 of the separation process. Okay, the first one is sublimation. So what is sublimation? We know that. So sublimation is the direct transmission of the substance, okay, from solid state to gaseous state without passing through the liquid state. So this process is known as sublimation. Okay, so sublimation another சாலிட் வந்து டைரெக்டாக கேஸாக மாறிச்சுன்னா வித்தவுட் கன்வெர்ட்டிங் டு லிக்விட் ஸ்டேட், அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சப்ளிமேஷன். ஓகே, ஸோ சப்ளிமேஷன் ப்ராசஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேம்ஃபரும் ஒயிட் கலரில் தான் இருக்கும், சால்ட்டும் ஒயிட் கலர் தான் இருக்கும். நம்ம ரெண்டுத்தையும் நம்ம வந்து தெரியாமல் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம செப்பரேட் பண்ணணும். எப்படி செப்பரேட் பண்ணலாம்? ஸோ நீங்கள் வந்து இந்த சப்ளிமேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும் கேம்ஃபர் வந்து ஹீட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக என்னவா மாறிடும், வேப்பராக மாறிடும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு சைனா டிஷ்ஷில் இந்த மிக்சர் எடுத்துகிட்டு ஸோ அதை ஃபனலை வச்சு கவர் பண்ணி மேலே காட்டன் வச்சு, ஏன்னா கேஸ் வந்து வெளியில் போயிடக்கூடாது இல்லையா, கேம்ஃபர் கேஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், காட்டன் ப்ளக் வச்சு என்ன பண்ணிடுங்க, அடைச்சிடுங்க. இப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் சோடியம் குளோரைடு வந்து மோர் தென் 800 டிகிரி சென்டிகிரேட் உங்களுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட். அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேம்ஃபர் மட்டும் என்ன ஆகும், வேப்பராக போய் மேலே வந்து கூலிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அங்கே கண்டென்ஸ் ஆகிடும். ஓகே இல்லையா? ஸோ அப்போது வந்து கேம்ஃபர் ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபனலில் செட்டில் ஆகிடும். சால்ட் ஃபுல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா it is settled down in the china dish. So this is one important process in separating the sublime substance from a non-sublime substance. Okay, so what is sublimation? The sublimation is the direct transition of the substance from the solid state to gaseous state without converting to liquid state. Okay, so if you have a mixture of camphor and salt, what we have to do? So you have to take the mixture in a china dish, you have to cover the substance by funnel, and you have to put a cotton on the edge of the funnel. So what happens? So when we heat the substance, camphor get directly converted to gaseous state and it will be deposited on the funnel. So it will leave behind the solid. So this is the one of the process of separating a sublime substance from a non-sublime substance. Okay, so now we are going to see about what is the use of more than one method of separation. Okay, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சாண்ட் அண்ட் சால்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா. நம்ம வந்து இதை நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ சாண்ட் அண்ட் சால்ட் வந்து உங்களால் எல்லா இதையுமே ஒரே ஒரு செப்பரேஷன் ப்ராசஸ் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. we are in need of different types of or different methods, right? So more than one method நம்ம என்ன பண்ணி ஆகணும், we have to use it, right? So for example, take a mixture of salt and sand. How will you separate this? So think about this. ரெண்டுமே சைஸில் வந்து எப்படி இருக்குது, they are very smaller, so sieve பண்ண முடியாது. சிமிலராக இருக்குது, ஸோ சீவ் பண்ண முடியாது. ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஹேண்ட் பிக்கிங்கும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ we have to think about more than one method. ஸோ இதை வந்து நம்ம வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணலாம், அப்புறம் வந்து எவாப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு, சரியா? ஸோ the steps involved in the separation are: pour the salt and sand mixture into a pan. ஸோ முதல்ல என்ன பண்ணிக்கோங்க, ஒரு பேன்லேயோ அல்லது ஒரு பவுல்லையோ என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். ஸோ ஆட் வாட்டர். யூ டோன்ட் நீட் டு ஆட் எ லாட் ஆஃப் வாட்டர். ஏன் லாட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னா, சாலபிலிட்டி வந்து எவாப்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக என்னென்னு பார்ப்போம் நம்ம. ஸோ சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக இருந்ததுன்னா ஈஸியாக என்ன பண்ணணும்னா எவாப்ரேஷன் நடக்கும், சரிங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி என்ன பண்ணால் டிசால்வ் பண்ணுறோம். ஸோ டிசால்வ் பண்ணும்போது இஃப் இட் இஸ் நாட் டிசால்வ், யூ ஹாவ் டு ஆட் சம் ஹாட் வாட்டர். நமக்கு தெரியும் ஸோ சாலிபிலிட்டி வந்து பொதுவாகவே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ we have to dissolve the salt. Okay, heat the water until salt get dissolves. If you add where water is boiling, so there is still solid salt, you can add a little bit more water. ஸோ நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து சால்ட் மீதி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ரிமூவ் த பேன் ஃப்ரம் த ஹீட் அண்ட் allow it to cool until it's safe to handle. So pour the salt water into separate container. Now collect the sand. Okay, ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம
ஃபஸ்ட்டு பேனில் போடுறோம் நம்மளோட சால்ட் அண்ட் சாண்ட் மிக்சரை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறோம். பொதுவாகவே சால்ட் அப்படிங்கிறதுனால ஈஸியாக என்ன பண்ணிடும், உங்களுக்கு டிசால்வ் ஆயிடும். டிசால்வ் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஹீட். ஸோ ஹீட் பண்ணி டிசால்வ் ஆகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாட்டரை என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டீகேன் பண்ணிட்டோம் அப்படின்னா we get the salt water and the sand. இல்லை டீகேன் பண்ணும்போது உங்களுக்கு sand வருதா, என்ன பண்ணிடலாம், we can separate using the filter paper. ஃபில்டர் பேப்பர்லேருந்து நம்ம sandy salt water என்ன பண்ணலாம், நம்ம we can separate. ஸோ இப்போ நம்ம sand நம்ம தனியாக எடுத்தாச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும், we are in need of salt நமக்கு தேவை. ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம சால்ட் வாட்டரை மறுபடியும் பேனில் எம்டி பேனில் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எவாப்ரேட் பண்ணுறோம் அல்லது பாயில் பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் கெட்ஸ் பாயில்ட் ஆஃப். வாட்டர் ஃபுல்லாக என்ன ஆயிரும், பாயில் ஆகி வெளியில் போயிடும். உங்களுக்கு வந்து சால்ட் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பேனில் வந்து என்ன பண்ணும் இருக்கும். ஸோ let us recall what are the steps involved in the separation. First one, we have to pour the salt and sand mixture into a pan. So you have to add water, you have to add little bit of water. Okay, so if it is not soluble, you have to heat the solution. If still not dissolved, you must add some more water. Okay, so complete dissolve ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸோ அதை நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு கூல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டீகேன் பண்ணணும். டீகேன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேளை சாண்ட் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஃபில்டர் இட். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் we are getting the sand in a separate container. Okay, so இப்போ என்ன மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு, only salt solution is there. ஸோ சால்ட் சொல்யூஷன் கிடச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி எம்டி பேனில் சால்ட் சொல்யூஷனை நீங்கள் வந்து போர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வாட்டர் கெட்ஸ் எவாப்ரேட்டட் அண்ட் இட் வில் லிஃப்ட் பிஹைண்ட் த சால்ட். ஓகே, ஸோ இதில் என்னென்ன ப்ராசஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ முதல்ல டிசல்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ டிசல்யூஷன் பார்த்துருக்கோம். ஸோ சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் பார்த்துருக்கோம். ரெண்டாவது ஃபில்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். மூணாவது எவாப்ரேஷன் அல்லது பாயிலிங் ப்ராசஸ் என்ன பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன் திஸ் கேஸ் வி ஆர் யூஸிங் மோர் தேன் ஒன் டைப் ஆஃப் செப்பரேஷன். அதனால தான் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எல்லா இதுவுமே ஒரே ஒரு மெத்தடில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ வி ஆர் இன் நீட் ஆஃப் மோர் தேன் ஒன் டைப் ஆஃப் separation technique. Okay, so the next, so this is the process. Okay, then chromatography. Chromo means color, graphy means writing. So color writing. ஸோ இங்கே நீங்கள் பாருங்கன்னா பிளான்ஸில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ்லாம் வந்து என்னவாக இருக்குன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா குரோமட்டோகிராஃபி டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். குரோமட்டோகிராஃபி அப்படின்னால என்ன, குரோமோனா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கலர் வச்சு செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுக்கு பேர் என்னென்னா குரோமட்டோகிராஃபி. ஓகே, ஸோ இது எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக வெட் பேப்பர்லேயோ அல்லது ஜெல்லையோ இல்லை கேஸ்லேயோ வந்து மூவ் ஆகுது, அது ஸ்பீட் ஆஃப் த டிசல்யூஷன் அல்லது ஸ்பீட் ஆஃப் த டிஃப்யூஷன், இது பொறுத்து தான் என்ன பண்ண இருக்குன்னா இந்த குரோமட்டோகிராஃபி டெக்னிக் இருக்குது. ஓகேவா, இந்த chromatography technique எதுக்கு யூஸ் ஆகுது, ஸோ இட் செப்பரேட்ஸ் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ மிக்சர் பேஸ்ட் ஆன் த எபிலிட்டி ஆஃப் ஈச் காம்போனன்ட் டு பி ட்ரான் அக்ராஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் அனதர் மெட்டீரியல். அதாவது இன்னொரு மெட்டீரியலை எப்படி கிராஸ் பண்ணி போகுது, ஸோ ஃபாஸ்ட்டாக போகுதா ஸ்லோவாக போகுதா, இதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், we are separating the substance. Okay, so mixture is usually liquid and it is usually drawn across chromatography paper. So chromatography paper வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா செப்பரேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ the separation occurs because various components travel at different rates. நமக்கு தெரியும் சில இது ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும், சில இது என்ன பண்ணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா மூவ் ஆகும். இந்த காம்போனன்ட் வித் த ஸ்ட்ராங்கஸ்ட் அட்ராக்ஷன் ஃபார் பேப்பர் ட்ராவல் ஸ்லோயஸ்ட். உங்களுக்கு தெரியும், ஸோ பேப்பரை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க, அது மெதுவாக தான் என்ன ஆகும், மூவ் ஆகும். இல்லை பேப்பர் பிடிக்கல அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணிடும், மூவ் ஆயிரும். சரிங்களா, ஸோ குரோமட்டோகிராஃபி அப்படின்னா என்னது, இட் இஸ் எ color writing technique. So it is used to separate small amounts of chemicals so they can be analyzed. Okay, so different substances or different components move at different speed through a strip of wet paper, a gel or a gas, right? So the separating technique is based on the ability of each component to be drawn across the surface of another material. அதாவது கேஸ்லேயோ லிக்விட்லேயோ அல்லது ஜெல்லையோ எப்படி வேறு மெட்டீரியல் எந்த ஸ்பீடில் மூவ் ஆகுது, இதை பொறுத்து தான் என்ன பண்ணால் திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் த chromatography.
Okay, so the mixture is usually a liquid and it is drawn across a chromatographic paper. The separation occurs because various components travel at different rates. நமக்கு தெரியும், இப்போ நம்ம ஆயில் எடுத்துக்கோங்க, வாட்டர் எடுத்துக்கோங்க, ஒரு டியூப் வழியாக பாஸ் பண்ணிங்கன்னா வாட்டர் ரொம்ப சீக்கிரமாக பாஸ் ஆகி வந்துடும், ஆயில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும். ஏன்னா ஆயிலோட விஸ்காசிட்டி கூட, அதே மாதிரி வாட்டரோட விஸ்காசிட்டி கம்மி. அதே மாதிரி இது வந்து பேஸ்ட் ஆன் த விஸ்காசிட்டி இல்லையா. இதில் வந்து ஒரு மீடியத்தில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், we can separate them. So the component with strongest attraction of the paper travel at slowest. So பேப்பரை ரொம்ப பிடிக்கக்கூடியது, ஸோ பேப்பர் லைக்கிங் மெட்டீரியலாக இருந்ததுன்னா they travel at slower rate. Okay, then so this is the paper chromatography. So paper chromatography இது வந்து நீங்கள் வந்து பேப்பர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, we can use the chalk piece also. ஸோ வீட்டில் chalk piece இருந்தது அப்படின்னா chalk piece எடுத்துக்கோங்க. ஸோ chalk piece எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அதில் ஒரு இங்க் வைங்க, நம்மளோட பிளாக் இங்க் இருக்கும்ல. ஸோ ஒரு ட்ராப் இங்க் வந்து என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி ஒரு லைன் லாஸ்ட்டில் ஒரு லைன் போட்டுட்டு ஒரே ஒரு ட்ராப் இங்க் வந்து என்ன பண்ணுங்கன்னா வைங்க. வச்சுட்டு ஒரு சின்ன கிளாஸ் டம்ளரில் ஒரு 5 ml எடுத்துக்கோங்க. 5 ml வாட்டர் எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா லைன், அதுக்கு கீழே வாட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், அதில் உங்களோட சாக் பீஸ் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வாட்டர் உங்களுக்கு தெரியும், சாக் பீஸ் will absorb the water. ஸோ அப்சர்வ் பண்ணும்போது இங்கில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் வாட்டருக்கு பொறுத்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் மூவ் அப்வர்ட்ஸ், வாட்டரோடையே சேர்ந்து என்னாகும், மூவ் ஆகும். ஸோ எது வந்து வாட்டர் கூட ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆகுதோ அது வந்து என்ன பண்ணும், ஃபஸ்ட்டாக என்ன பண்ணால் மூவ் ஆகும். ஸோ வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணாமல் இருக்கோ அது வந்து ஃபஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ எது வந்து வாட்டர் ரொம்ப விரும்புமோ, ஹைட்ரோஃபிலிக்காக இருந்ததுன்னா இட் வில் மூவ் ஸ்லோயர், ரைட். ஸோ திஸ் இஸ் பேப்பர் குரோமட்டோகிராஃபி. லுக் அட் திஸ். ஸோ உங்களுக்கு வந்து அந்த லிக்விட் வாட்டர் மேலே ஏற ஏற உங்களோட காம்போனன்ட்ஸ் என்ன ஆகிட்டுருக்கு, இட்ஸ் கெட் செப்பரேட்டட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் குரோமட்டோகிராஃபி. ஸோ ஒரு சால்வெண்ட்லேயும் ஒரு மாலிகுல் ஒரு விதமாக என்ன ஆகும், மூவ் ஆகும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குரோமட்டோகிராஃபி. குரோமட்டோகிராஃபி டெக்னிக் இஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்பீட் ஆஃப் த travel of the components, right. The next process is fractional crystallization. So what is meant by fractional crystallization? We know that what is crystallization, இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். crystallization என்னது, ஒரு சொல்யூஷன்லேருந்து நமக்கு சாலிட் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகிட்டு சொல்யூஷனை நம்ம வந்து எவாப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு காம்போனன்ட் வந்து என்ன ஆகும், சாலிட் காம்போனன்ட் வந்து என்ன ஆகும்னா கிறிஸ்டலைஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த உப்பளத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து என்ன ஆகுது, எவாப்ரேட் ஆகிட்டு இட் லீவ்ஸ் பிஹைண்ட் த சோடியம் குளோரைட் கிறிஸ்டல்ஸ், ரைட். ஸோ இது வந்து மிக்சருக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சர் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் அல்லது நிக்கல் சல்ஃபேட், இந்த மாதிரி 2-3 சால்ட்டோட மிக்சர் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு காம்பவுண்டோட சாலபிலிட்டியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். So what is meant by solubility? The ability of the substance to get dissolved in the water is known as solubility. So எவ்வளோ தூரம் ஒரு சப்ஸ்டன்ஸ் வாட்டரில் கரையுதோ அதுக்கு சால்வெண்ட்டில் கரையுதோ அதுக்கு பேர் தான் என்னது, solubility. ஸோ solubility வந்து solubility வந்து உங்களுக்கு வேறு லெவலில் தான் இருக்கும். எப்படி வந்து பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி solubility என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எது வந்து லெஸ் solubility, லோயர் solubility வேல்யூ இருக்கோ அது வந்து என்ன பண்ணும், இட் வில் கெட் கிறிஸ்டலைஸ்ட் ஃபர்ஸ்ட். அது கிறிஸ்டலைஸ் ஆகிற வரைக்கும் இன்னொரு காம்போனண்ட் என்ன ஆகாது, கிறிஸ்டலைஸ் ஆகாது. ஸோ அது கம்ப்ளீட்டாக கிறிஸ்டலைஸ் ஆனதுக்கப்புறம் தான் செகண்ட் சால்ட் வந்து என்னாகும், இட் கெட்ஸ் கிறிஸ்டலைஸ். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ஃப்ராக்ஷனல் அப்படின்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். ஓகே, ஸோ இது எதை பேஸ் பண்ணியிருக்கு, இட் இஸ் பேஸ்ட் ஆன் தேர் சாலபிலிட்டி லிமிட். சாலபிலிட்டி லிமிட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் அது என்ன ஆக ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு வந்து கிறிஸ்டலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் ஒரு கிறிஸ்டலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இன்னொரு கிறிஸ்டல் அதை கம்ப்ளீட்டாக கிறிஸ்டலைஸ் ஆகிற வரைக்கும் என்ன ஆகாது, உங்களுக்கு கிறிஸ்டலைஸ் ஆகாது. ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் ஃப்ராக்ஷனல் crystallization. So the next is solubility. So solubility, நான் ஏற்கனவே சொன்னேன், the fractional crystallization is based on the property of solubility. So solubility is the property of the solid or liquid or gaseous chemical called solute dissolved in a solid, liquid or gaseous solvent. ஒரு சால்வெண்ட்டில் ஒரு சால்வெண்ட் வந்து சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம்.
சொல்யூட் அப்படி தான், சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், இல்லை கேஸாக இருக்கலாம். ஸோ ஒரு சால்வெண்ட்டில் ஒரு சொல்யூட் எந்த அளவுக்கு டிசால்வ் ஆகுதோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா solubility. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டேக் ஏ கிளாஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் சோடியம் குளோரைடு ஆட் பண்ணுங்கள், கரையும். 2, 3 ஆட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு சர்டன் ஸ்டேஜில் என்ன பண்ணாதுன்னா கரையாது. ஸோ தட் இஸ் த சாலிபிலிட்டி லிமிட் ஆஃப் த சோடியம் குளோரைட். ஸோ 100 ml வாட்டர் எடுத்திங்கன்னா எவ்வளோ சாலிபிள் ஆகுது, எவ்வளோ கிராம் சாலிபிள் ஆகுது, அதுதான் சாலிபிலிட்டி. ஸோ த சாலிபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த amount ஆஃப் solute that can be dissolved in the 100 gram of the solvent is known as its solubility. Okay, so then solution. So what is solution? Solution அப்படிங்கிறது என்னன்னா, it is a homogeneous mixture of a solute and a solvent. Okay, so it is a homogeneous mixture. What is meant by homogeneous? So a single phase மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? Homogeneous. Okay, so what is a solution? It is a homogeneous mixture of a solute and a solvent. So we must know what is solid and what is a solvent. Solute, so the substance which get dissolved is called solute. எது வந்து dissolve ஆகுதோ அதுக்கு பேர் என்னது? Solute. ஸோ எது வந்து டிசால்வ் பண்ணுதோ, இப்போ பாருங்கள், இப்போ வாட்டர் எடுத்துக்கோங்க, சால்ட் எடுத்துக்கோங்க, எது உங்களுக்கு டிசால்வ் ஆகுது? சால்ட் கெட்ஸ் டிசால்வ். அப்போ சால்ட் அப்படிங்கிறது என்னது? சொல்யூட். எது டிசால்வ் பண்ணுது? வாட்டர் வந்து டிசால்வ் பண்ணுது, அதுக்கு பேர் என்னது? சால்வெண்ட். இப்போ ரெண்டுத்தையும் சால்ட் வாட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் என்னென்னா சொல்யூஷன். ஓகே, ஸோ வாட் இஸ் அ சொல்யூஷன்? இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் எ சொல்யூட் அண்ட் அ solvent. Okay, a solute is a substance which get dissolved. So solvent is a substance which dissolves the solute. Okay, so இப்போ saturated solution என்ன, unsaturated solution என்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் வாட்டரில் நீங்கள் சோடியம் குளோரைட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது கரைஞ்சிரும். ஸோ இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் என்ன பண்ணும்? இட் வில் ஆட் ஆன் த சோடியம் குளோரைட். அந்த மாதிரி சொல்யூஷனுக்கு பேர் என்னென்னா unsaturated solution. Okay, so இப்போ நீங்கள் வந்து இதுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா we can add more solute ஆட் பண்ணக்கூடிய சொல்யூஷனுக்கு பேர் என்னென்னா unsaturated solution. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு சர்டன் ஸ்டேஜில் நான் என்ன சொன்னேன், சோடியம் குளோரைடு என்ன ஆகாது? டிசால்வ் ஆகாது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம். ஸோ that type of solution is known as saturated solution. So no more solute can be added. ஸோ அந்த சொல்யூஷனுக்கு பேர் என்னது? saturated solution. சூப்பர் saturated solution அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ml வாட்டரில் 15 கிராம் சோடியம் குளோரைடு தான் குறையும் அப்படின்னா 20 கிராம் ஆட் பண்ணி அதை ஸ்டர் பண்ணியோ அல்லது ஹீட் பண்ணியோ நம்ம வந்து சொல்யூஷனாக வச்சுருந்தோம் அப்படின்னா, டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா சொல்யூஷனாகவே இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இது வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணும்? இட் வில் ஃபார்ம் த crystals. Okay, so with this we are ending the unit. So now we will recall the things we have seen today. Okay, so sublimation. So we know that sublimation is the process of a conversion of the solid directly to gas without changing it to liquid state. Okay, so if a sublime substance and a non-sublime substances are mixed together, we can use this sublimation process to separate the substance. For example, camphor salt mix ஆயிருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு சைனா டிஷ்ஷில் என்ன பண்ணிக்கோங்க, camphor salt எடுத்துகிட்டு அது மேலே என்ன பண்ணுங்கள், ஃபனல் வச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து ஹீட் பண்ணிங்க. ஃபனலுக்கு மேலே ஃபனலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் யூஸிங் த காட்டன் பிளான். ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னா வேப்பராக மாறிடும். எது? கேம்ஃபர் வேப்பராக மாறும், சால்ட் அப்படியே தான் இருக்கும். வேப்பராக மாறின கேம்ஃபர் வந்து என்ன பண்ணுவோம்? இட் வில் செட்டில் ஆன் த ஸ்டெம்ஸ் ஆஃப் த ஃபனல். ஸோ வி வில் செப்பரேட் த சால்ட் அண்ட் கேம்ஃபர் மிக்சர். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் யூஸ் ஆஃப் மோர் தென் ஒன் மெத்தட் ஆஃப் செப்பரேஷன். ஸோ எல்லா ப்ராசஸ்லையுமே சிங்கிள் மெத்தட் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மோர் தென் ஒன் மெத்தட்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடாப்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ சாண்ட் அண்ட் சால்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எப்படி சாண்ட் அண்ட் சால்ட்டை மிக்ஸ் பண்ணுவோம் நம்ம? ஸோ ரெண்டுத்தையும் ஒரு பேனில் எடுக்கிறோம், வாட்டர் ஆட் பண்ணுறோம். எப்போவுமே கம்மியான அமௌண்ட்டை தான் வாட்டர் ஆட் பண்ண முடியும், ஏன்னா அப்போ தான் எவாப்ரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ கொஞ்சமான அமௌண்ட் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். கரைதான் பாருங்கள், கரையில் அப்படின்னா லைட்டாக ஹீட் பண்ணி பண்ணுங்கள், கரைக்கும். ஸோ நான் ஹீட் பண்ணி கரையிலன்னா அப்போ என்ன பண்ணலாம்? we can add little bit more of water. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பேனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சாண்ட் தனியாக கிடச்சிரும், சால்ட்டு சொல்யூஷன் தனியாக கிடச்சிரும். ஸோ அந்த சால்ட்டு சொல்யூஷனை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் எவாப்ரேட் பண்ணிங்கன்னா we will get the
salt. So sand gets separated and the salt gets separated. இதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்? We are using the solvent separation. ரெண்டாவது we are using the filtration process. The third one is evaporation process. Okay, so this is the experimental setup. The next method we have seen is chromatography. Chromatography is nothing but it is color writing. Okay, so we are going to separate small amount of chemicals. Okay, so இதில் வந்து என்னென்னா different substances move out different speeds. இதுதான் இதோட principle. அதாவது ஒரு சொல்யூஷன்லேயோ அல்லது ஒரு கேஸ்லேயோ அல்லது ஒரு ஜெல்லுலேயோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு காம்போனண்ட்டும் ஒரு ஸ்பீடில் வந்து என்ன ஆகும்னா மூவ் ஆகும். இதுதான் இதோட பிரின்சிபல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ பேப்பரை சாக் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு பிளாக் இங்க் வைக்கிறீங்க அப்படின்னா பிளாக் இங்க்கில் வந்து நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த காம்போனன்ட்ஸ் வந்து வாட்டர் உங்களுக்கு மேலே அந்த சாக் பீஸ் மூலமாக ட்ராவல் ஆகும்போது வாட்டர் எதோ ரொம்ப பிடிக்குமோ அது வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணிட்டு அங்கேயே இருக்கும். ஸோ வாட்டர் பிடிக்காது என்ன பண்ணுவோம்? இட் வில் மூவ் அப்வார்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் த process of chromatography. The next process is fractional crystallization. So ஒரு saturated solutionலேருந்தோ அல்லது சூப்பர் saturated solutionsலேருந்தோ நம்ம வந்து நம்மளோட சாலிடை வந்து crystallize பண்ணோம்னா that process is called crystallization. If more than one salt is mixed or if your solution contains more than one type of solids, so நம்ம என்ன பண்ணலாம்னா fractional crystallization நம்ம என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். ரைட். ஸோ எதோட சாலிபிலிட்டி ரொம்ப கம்மியோ அது ஃபஸ்ட்டு என்ன ஆகும்? கிறிஸ்டலைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் எல்லா கிறிஸ்டலைஸ் ஆகிற வரைக்கும் செகண்ட் சால்ட் வந்து என்ன ஆகாது? கிறிஸ்டலைஸ் ஆகாது. ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். Then we are going to see about solubility. இப்போ தான் பார்த்தோம் fractional crystallization is based on the solubility. What is solubility? It is the property of the solute to dissolve in a solvent. So correct definition of the solubility is the amount of solute that can be dissolved in 100 gram of the solvent is known as its solubility. எவ்வளோ தூரம் கரையக்கூடிய தன்மை இருக்கோ அதுக்கு பேர் தான் என்னென்னா solubility. So solution என்னன்னு பார்க்கலாம். So what is saturated solution, what is super saturated and what is unsaturated பார்க்கலாம். A solution is nothing but it is a homogeneous mixture of a solute and a solvent. So what is solute? A solute is a substance that get dissolved. எது dissolve ஆகுதோ அதுக்கு பேர் என்னது? solute. So a solvent is a substance which dissolves the solute. எது வந்து கரைக்குதோ அதுக்கு பேர் என்னென்னா solvent. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வாட்டரும் சால்ட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சால்ட் வந்து கரையுது, அப்போது இட் இஸ் அ சொல்யூட். வாட்டர் வந்து என்ன பண்ணுது? கரைக்குது, அதனால் அதுக்கு பேர் என்னது? சால்வெண்ட். ரெண்டு மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? சொல்யூஷன். ஸோ ஏ சொல்யூஷன் இஸ் a homogeneous mixture of a solvent and a solute. Okay, then what is saturated solution, what is unsaturated solution and what is super saturated solution. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் சோடியம் குளோரைடை வந்து 100 ml வாட்டரில் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலேயும் நம்மளால் சால்ட்டை என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ண முடியும். ஏன்னா அது அப்பையும் கரையும். அப்போது a solution in which more solute can be added is called unsaturated solution. ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் சோடியம் குளோரைடு என்ன பண்ணாது? கரையாது. 100 ml வாட்டரில் நிறைய ஆட் பண்ணிட்டோன்னா என்ன பண்ணாது? கரையாது. தட் சொல்யூஷன் இஸ் known as super saturated solution. No more solute can be added. saturated solution. super saturated solution அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு 10 கிராம் கரையக்கூடிய இடத்துல 15 கிராம் ஆட் பண்ணி அதை ஹீட் பண்ணி நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா சூப்பர் saturated solution. It contains more amount of solute. So with this we are ending the unit number 4, that is separation of the substances, right? So in the next class we will be seeing the revision of this unit. Okay, so if you have any doubt you can ask me in the live interactive session kanna. So with this we are ending the unit. Okay, so in the unit la enna paathom, what is separation process. So what is the need for separation? ஏன் நம்ம செப்பரேட் பண்ணணும்? ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம அன்வான்ட் திங்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்? we are separating. So what are the methods? என்னென்ன மெத்தட்லாம் பார்த்தோம்? நம்ம மெக்கானிக்கல் செப்பரேஷன் பார்த்தோம், மேக்னெட்டிக் செப்பரேஷன், ஃபில்ட்ரேஷன், செடிமெண்டேஷன், டீகான்டேஷன், த்ரெஷிங், வினோவிங், then sieving, then evaporation, sublimation, then அடுத்து என்ன பார்த்தோம்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மோர் தென் ஒன் மெத்தட் ஆஃப் செப்பரேஷன். இதையும் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம பார்த்தோம்.
ஸோ தென் வாட் இஸ் அ சொல்யூஷன், வாட் இஸ் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், வாட் இஸ் solubility அப்படிங்கிறது என்ன பண்ணோம் பார்த்தோம். ஓகே, இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ இந்த லைவ் செஷனுக்கான. தேங்க்யூ அண்ட் ஹாவ் எ கிரேட் டே.